ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னடா இப்படி ஒரு கெட்டப்பில் வந்து உட்காந்துருக்கேனே அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக சில விஷயங்களை வந்து நம்ம அப்போ போய் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து நேர்த்தி கடன் செலுத்த போனதுனால நம்மளால் வந்து கரெக்ட் டைமுக்கு சில விஷயங்கள் பேச முடியல. என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அது கீழே வந்து ஒருத்தர் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, அஜித் லாஸ் இஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சரி ரைட்டு, இப்போ ஒரு 2-3 வருஷமாக நம்ம அஜித் சார் வந்து முழுக்க அந்த ரேஸ் அப்படின்றத ரொம்ப தீவிரமானதுக்கப்புறமா அஜித் சாரை பற்றி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாப்புல போல், அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் இன்க்ளூடிங் அஜித் சார் ஃபேன்ஸ், ஏன் நானே வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து என்னடா இந்த மனுஷன் சினிமா தான் எல்லாமே கொடுத்துச்சு, ஆனால் அந்த சினிமாவை இப்போ வந்து அப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரே அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் என்றைக்குமே எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து இந்த கோர் ஏகே ஃபேன்ஸ், கோர் தலை ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இது வந்து முட்டுன்னு நினச்சிக்கோங்க, இல்லை ஊருட்டுன்னு நினச்சிக்கோங்க, எப்படியோ நினச்சிக்கோங்க, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு உடன்பாடே கிடையாது. என்ன தான் அவர் வந்து ஒரு வருஷம் படமே, இப்போ கிட்டத்தட்ட 2025 அவரோட 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2026 வந்து படமே வரப்போகிறது கிடையாது. 2027 27 மிட்டில் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் 2026 அடுத்த மாதத்தில் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் அதுக்குண்டான வாய்ப்பே இருக்குது. மற்றபடி வந்து நம்ம வந்து நம்பிக்கையாக 2027 வந்து அஜித் சார் படம் வரும் அப்படின்றத வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லவே முடியாது. ஆனாலும் என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும், அந்த கோர் ஏகே ஃபேன் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்து ஒரு சில கட்சிகளுக்கு வந்து அவங்களுடைய அந்த கோர் ஓட் பேங்கை வந்து யாராலுமே உடைக்க முடியாது, இந்தந்த இடத்துல அவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி அந்த பேஸ் ஏகே ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்கள நீங்கள் வந்து வேணாம், அவன் வந்து கொஞ்சம் ஐடியலாக இருப்பான், அப்படியே அமைதியாக அப்பா நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு ஓரமாக ஒதுங்கியிருப்பான். ஆனால் ஒரு அப்டேட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆளாக ஓடி வந்து சில்லறை சதுர விடுறது அவனாக தான் இருப்பான். மேபி இப்போ ஒரு 10 வருஷ காலமாக நம்ம அஜித் சாருக்கு புதுசாக அந்த ஜென்சி ஃபேன் பேஸ் அப்படின்றது வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஓகேவா. மங்காத்தாக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து அப்படியே பயங்கரமாக விஸ்தரிக்காமல் வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த கோர் ஃபேன் பேஸ் இருக்குது பாருங்கள், நம்ம குட் பேட் கூட சொல்லலாம், ஒரு வாட்டி அவர்கிட்ட லாயலாக மாறிட்டு அதுக்கப்புறமா அந்த லாயல்ட்டிலேருந்து அவங்கள பிரிக்கவே முடியாதுன்னு, அந்த ஃபேன் பேஸை யாராலையும் கிட்டக்க கூட நெருங்க முடியாது அப்படின்றது வந்து என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ அதனால் எத்தனை தோல்விகள் கொடுக்குறப்பவே இங்கே அவரை விட்டு நிறைய பேர் போகலை. ஆனால் இப்போவாவது ஒரு வருஷம், இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2-3 வருஷம்லாம் கேப் விட்டுருக்காரு படம் நடிக்காமல், அப்போவே போகாதவங்க இப்போ போவாங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இந்த சோஷியல் மீடியாலலாம் ஆக்டிவாக இருக்கிறவங்க வேணால் அந்த மாதிரி ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் இங்கே களத்தில் ஃபீல்டில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அப்படி நிற்பான் பாருங்க, அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு 3-4 நாளாக தேட்டர் வாசலில், அதுக்கப்புறமா அங்கே இங்கேன்னு நின்று போஸ்டர் ஓட்டுறதா இருக்கட்டும், பேனர் கட்டுறதா இருக்கட்டும், என் தலைவன் படம் வருதுடா அப்படின்னு சொல்லி கொண்டாடினு இருக்கான் பாருங்க, அவன்லாம் வந்து நீங்கள் இன்னும் அந்த களத்தை பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர், வெறுமனே சோஷியல் மீடியா மட்டுமே. ஏன்னா இந்த வருஷம் அஜித் சாரோடைய அந்த பர்த்டே அப்படின்றது வந்து பெருசாக கொண்டாடலை. ஆமாம், ஆன்லைனில் வழக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து துவம்சம் பண்ணுவாங்க, டேக் வரும்பானுங்க, டேக் ஓட்டுவானுங்க, பயங்கரமாக ஸ்பேஸ் போட்டு பேசுவானுங்க, அஜித் சாரோடைய புகழ் போடுவானுங்க. ஆனால் எதுவுமே இல்லை இந்த வாட்டி. ரைட்டுப்பா, அவ்வளோதான், இந்த ஃபேன் பேஸ் முடிஞ்சுது. அதுவுமே அவரும் அதை ஆசைப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஏன் ரசிகர்களாப்பா, அவன் சோழியை பார்த்துட்டு போங்கடே, ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்காதீங்க அப்படின்ற அவருடைய அந்த ஐடியாலஜிக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருடைய படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது, அல்லது அவருடைய படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் ஈசல் மாதிரி வருவானுங்க, எங்கே தான் இருந்தாலும் தெரியாது, அவனை வந்து அட்டுழியம் பண்ணுவானுங்க பாருங்கள். உண்மையிலேயே இப்போ நிறைய பேர் வந்து விஜய் சாருடைய கட்சி தொண்டர்களையும் விஜய் சாருடைய ரசிகர்களையும் வந்து தற்கொலைகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள். இந்த பக்கம் என்ன தெரியுமில்ல, ஜோம்பி கூட்டம். அவர் வந்து இப்படி டீல் பண்ணுறதுனால தான் இப்படியே இருக்காங்களே தவிர்த்து, அவரும் கொஞ்சம்
மற்ற நடிகர்களை மாதிரி வாங்கடா அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கூட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு வேறு சக்தியே கிடையாது தமிழ்நாட்டில். தட் இஸ் த ட்ரூ ஃபேக்ட். இது வந்து நீங்கள் எப்படிவே நினச்சிக்கோங்க, என்ன முட்டுன்னு நினச்சாலும் சரி, இல்லை எல்லாம் உருட்டு நினச்சாலும் சரி, பட் ரியாலிட்டி இதுதான். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் போதும், ஸ்லீப்பர் செல்லில் இருக்கிறவங்க ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று நான் பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.